மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு பார்க்க போற பாடம் 12ஆம் வகுப்பு ஆங்கில பாடம். பை திஸ் டைம் நீங்க எல்லாருமே சிலபஸ் நல்லா கவர் பண்ணி இருப்பீங்க. நிறைய மார்க் எடுக்கணும்ன்ற ஆவல்லையும் சில மாணவர்கள் இருப்பீங்க. எப்படி பாஸ் பண்றது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிற மாணவர்களும் இருப்பீங்க. உங்க 2 பேருக்குமே உதவுமாறு சில டிப்ஸ் கொடுக்கறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதிக மதிப்பெண்கள் பெறலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே தெரியும், 100 மார்க்ஸ்க்கு எழுத போறீங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் ஏ எதை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வெக்காபுலரி ஸ்கில்ஸையும் லெக்சிக்கல் காம்பிடன்சிஸையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வெக்காபுலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ். இந்த சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ்ல ஈவன் ஹை ஸ்கோரர்ஸ் கூட 1 or 2 மார்க்ஸ் லூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிற கிளாசரி வேர்ட்ஸ் அதுக்கு ஜெனரல் மீனிங் அண்ட் கான்டெக்சுவல் மீனிங் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு பைல் அப்படின்ற ஒரு வேர்டு வருது. இதே வேர்டு 5th லெசன்லயும் வருது. சோ அங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா மாரலி பேஸ் அப்படின்ற மீனிங் இருக்கு. அதே மாதிரி டிஸ்கஸ்டிங் அப்படின்னு இருக்கு. ஆனா 5th லெசன்ல பாத்தீங்கன்னா ஈவில் 3 மீனிங்குமே ஏறத்தால கிட்டத்தட்ட தான். பட் கான்டெக்சுவலா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கும்போது யூ ஹாவ் டு திங்க். கொஸ்டினை பார்த்த உடனே ஆப்ஷன்ஸ் போய் பாத்துறாதீங்க. முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றத கான்டெக்சுவலா என்ன மீனிங் கொடுக்குது, எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்களா ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா இருக்கும். சோ இந்த மெத்தட்ல பண்ணுங்க. ப்ரொவைடட் இது இன் அடிஷன் டு திஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் 27 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் தேர். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சீங்கனாலே போதும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஃபுல் மார்க் இன் ஆன்டோனிம்ஸ் and synonyms. Then we have lexical competencies. The lexical competencies la pathina or 13 questions irukku. Question number 11 to 23. Idhula you are going to write only 10 questions out of 13. In the 20 marks each question carries 2 marks. So 20 marks full ah vaangano appdi nenachingana you have to learn 11th standard textbooks as well as 12th textbooks. adula irukra exercises ellame neenga paathinganale podum. இந்த மெத்தட்ல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணலாம். இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் இருக்கும், அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கும், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். யூல் பி ஏபிள் டு ஸ்கோர் வெல். இது நீங்க நியர் பிராக்டிஸ் தான், நிறைய பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு எழுதுனா 1 மார்க், அந்த வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதுனா 1 மார்க். So you have to write clearly. First 1 மார்க்குக்கான அந்த வேர்டை எழுதிட்டு below that you have to write the sentence. So இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா you'll be able to score full mark. Even slow learners can get 20 out of 20. So இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 30 marks. You need not lose even 1 mark if you follow this method. And section B பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமர் பார்ட். 10th வரை நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கிராமர் ஐட்டத்தை அப்ளை பண்ற மாதிரி தான் இது இருக்குது. நீங்க nothing new you are going to learn. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின், 10 கிராமர் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 11th டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அண்ட் 12th டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சீங்கனாலே போதும். இதுல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ் கேட்டிருப்பாங்க, வேர்ப்ஸ் கேட்டிருப்பாங்க, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃப்ரேசல் அதாவது ஃப்ரேசஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல இது பாசிவ் பர்சனல் பாசிவ் வாய்ஸா இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸா இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே நீங்க ஃபுல் மார்க் 10 out of 10 எடுத்துடலாம். ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ் கேன் டேக் 10 out of 10. தென் அடுத்த பார்ட் அதுலயே ஒரு 2 மார்க் கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கு, 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 34ல ரிப்போர்ட் த டயலாக் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். திஸ் இஸ் நத்திங் நியூ. நீங்க ஏற்கனவே 10th வரைக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே தான் இங்க ரிப்போர்ட் பண்றோம் ஒரு டயலாக். அங்க 10th வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் கொடுத்து அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ உங்களோட ரிப்போர்ட்டிங் வேர்ப் கொஞ்சம் நல்லா இருக்கணும், எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10thல ஆஸ்க்டு, டோல்டு, செட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா
ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் லைக் இப்போ வந்து ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா ப்ளீடட்னு யூஸ் பண்ணுங்க. சாரி அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அப்பாலஜைஸ்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுங்க. எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அட்மிட்டட், அக்செப்டட், அக்ரீட் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. நோ அப்படின்னு வந்துச்சுன்னா ரெஃப்யூஸ்ட், டிக்ளைன்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. அடுத்து குட் பை அப்படின்னு வந்ததுன்னா பேட் ஃபேர்வெல் அப்படின்னு கொடுங்க. தேங்க் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹி தேங்க்ட் ஹிம் அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும், ஃபுல் மார்க் எடுக்கலாம். தென் 35 பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் ஆஃப் சென்டென்சஸ். இது வந்து ஈவன் லேட் ப்ளூமர்ஸ் கூட நல்ல மார்க் எடுக்கலாம். இது யூ ஹாவ் டு யூஸ் ஷுட், ஹேட் ஆர் வுட், ஷுட், ஹேட் ஆர் வேர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பிகின் பண்ற மாதிரி இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 2 மார்க்ஸ். தென் 36 பாத்தீங்கன்னா simple compound complex கொடுத்திருப்பாங்க. You have to transform the simple sentence into compound or compound into complex like that. இதுக்கு வந்து நம்மளுக்கு 11thலயும் சரி 12thலயும் சரி நம்மளோட புக்லயே வந்து நிறைய சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்க வந்து இந்த சென்டென்ஸை கரெக்டா எழுதிட முடியும். அடுத்து வந்து லிங்கர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, அதாவது அண்டு அஸ் கொடுத்திருந்தா அதை எடுத்துட்டு வென் அஸ் கொடுத்திருந்தா அதை எடுத்துட்டு எப்படி வந்து அண்டோ அண்டு சோவோ போடுறது. அடுத்து வந்து தோ கொடுத்திருந்தா தோ எடுத்துட்டு பட் யூஸ் பண்றது, இஃப் கொடுத்திருந்தா இஃப் எடுத்துட்டு ஆர் யூஸ் பண்றது. இந்த மாதிரி சென்டென்சஸ் ஒன்னு கேட்பாங்க. அடுத்து 38 பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். 2 சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்து அதை ஒரு சிம்பிள் சென்டென்ஸாவோ இல்ல காம்பவுண்ட் சென்டென்ஸாவோ இல்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸாவோ மாத்துறதுக்கு கொஸ்டின்ஸ் இது. இது எல்லாமே இந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். அடுத்து செக்ஷன் சில பாத்தீங்கன்னா செமான்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். தென் உங்களோட காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ரீடிங் கெப்பாசிட்டியை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். செமான்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், பாலிடிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே அந்த ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பார்க்க போகாதீங்க. முதல்ல வந்து சென்டென்சஸ் ரீட் பண்ணி உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு இந்த சென்டென்ஸ் எந்த ஃபீல்ட்ல போய் பிக்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. முதல்ல கெஸ் பண்ணிட்டு 5 சென்டென்ஸுக்கும் என்ன ஃபீல்டுன்னு நீங்க கெஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஃபீல்ட போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சரும் அங்க கொடுத்துருக்கதும் கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். இதுல 5 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்பல் கொஸ்டினா கொடுப்பாங்க. வெர்பல் கொஸ்டின் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஆன்சர் எஸ் ஆர் நோ. அந்த மாதிரி எஸ் ஆர் நோன்னு கொடுக்கிற ஆன்சர்ஸ்க்கு வந்து யூ ஹேவ் டு ரைட் எஸ் ஆர் நோ அண்ட் தென் த சென்டென்ஸ். யூ ஃபெயில் டு ரைட் எஸ் ஆர் நோ, நோ மார்க் வில் பி கிவன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செக்ஷன்லையும் யூ வில் நாட் லூஸ் எனி மார்க். ஸோ டோட்டலா 15 மார்க்ஸ் இதுல இருந்து எடுத்துடலாம். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா பியூர்லி ஃபார் ப்ரோஸ். ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி there, paragraph writing and essay writing. இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 லெசன்ஸ் இருக்கு. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா these 6 lessons will be divided into 2 parts. அதாவது ஃபர்ஸ்ட் 3 lessons ஒரு பார்ட்டாவும் நெக்ஸ்ட் 3 lessons ஒரு பார்ட்டாவும் வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் 3ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் செகண்ட் 3ல இருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் மேபி either from the first part or from the second part. இப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவா 3 லெசன்ஸையும் படிச்சிடுங்க. அதாவது உங்களுக்கு எது நல்லா ஈஸியா இருக்குமோ, ஃபர்ஸ்ட் லெசன் ஈஸியா இருக்கலாம், அடுத்து 4th லெசன் ஈஸியா இருக்கலாம், 6th லெசன் ஈஸியா இருக்கலாம். அப்படி எடுத்து படிக்காம அட் ஸ்ட்ரெச் அந்த 3 லெசன்ஸையும் ஒன்னா படிச்சு வச்சுட்டீங்கன்னா இது வந்து பேராகிராஃபுக்கும் யூஸ் ஆகும், எஸ்ஐக்கும் யூஸ் ஆகும். இப்ப பேராகிராஃப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். யூ வில் பி ஆஸ்க்ட் டு ரைட் 100 words. அப்படி 100 words எழுதணும் அப்படின்றப்போ இட் வில் கம் அரௌண்ட் 1.5 pages அந்த மாதிரி வரும். ஸோ வாட் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணாம உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வித்வுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வித் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா போதும். உங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து கொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா லைன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் கொடுக்கலாம். சில சேயிங்ஸ் எல்லாம் இருக்கு, வண்டர்ஃபுல் சேயிங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து எழுதி நீங்க வந்து பிரசன்ட் பண்ணா போதும். இதுல வந்து நீங்க கலர் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ப்ளூ அண்ட் பிளாக். இப்போ சப்போஸ் ஏதாவது லைன்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து கோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து பிளாக் பென்ல எழுதி இன்வெர்டட் கமாஸ்ல இது பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டீங்கனாலே போதும். இட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரெஸ் த டீச்சர். அண்ட் ஹியர் சம் டீச்சர்ஸ் டென் டு கிவ் 5 marks if your paragraph is extraordinary good. 5 marks கொடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. Then essay type answer அப்படின்னு பார்க்கும்போது are going to write again 1 from out of 3. ஸோ இதுல சூஸ் பண்றப்ப நல்ல தெரிஞ்ச நல்ல மிஸ்டேக்கே இல்லாத ஒரு எஸ்ஸையை எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி தான் பேராகிராஃப்க்கு சொன்ன மாதிரி தான்.
அடுத்து பாத்தீங்கன்னா poetry செக்ஷன். எப்படி வந்து கிராமர் பார்ட் வந்து டிஃபிகல்ட்டா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி அப்ரிசியேஷன் பார்ட்லயும் ஈவன் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மே லூஸ் மார்க். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட். உங்க டீச்சர்ஸ் வந்து அதாவது 6 போயம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு போயமும் டீச் பண்ணும்போது உங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ரிவிஷன் டைம்ல ஒவ்வொரு போயத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் பிவு ஆக் ஆஃப் லைஃப், மஃபிள்டு ட்ரம்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேசஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போயத்துல வந்திருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு எப்படி கேட்டா எப்படிலாம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு ஜாட் டவுன் பண்ணி ஒரு பேப்பர்ல வச்சுட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கொஸ்டின் அங்க கொடுத்திருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டட் லைன்ஸ்ல இருந்தே ஆன்சர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க அந்த கொஸ்டினுக்கு மேல இருக்கிற எக்ஸ்ட்ராக்டட் லைன்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது எந்த போயத்துல இருந்து வந்திருக்குன்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுனீங்கன்னா you'll be able to score all the 6 marks. Next we have poetic devices questions 61 to 63. இதுல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन வந்து figure of speech பத்தினதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா alliteration பத்தி இருக்கும். தென் தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா allusion இருக்கும். அண்ட் ஃபோர்த் क्वेश्चन rhyming words or rhyming pattern. alliteration means என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல சேம் லைன்ல 2 different words beginning with the same consonant word. சோ அந்த 2 வேர்டை எடுத்து எழுதி நீங்க அந்த சவுண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா போதும். தட் இஸ் alliteration. அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு simile and metaphor அண்ட் apostrophe இருக்கு. ஓ அப்படின்ற ஆரம்பிக்கிற வேர்டு இருந்ததுன்னா அது வந்து apostrophe. அது வந்து அது எழுதலைன்னா கூட பரவாயில்ல மெட்டஃபர். ஏன்னா அடுத்து அதோட வர்ற லைன் வந்து கண்டிப்பா வந்து மெட்டஃபர்ன்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வச்சுதான் இருக்கும். சோ simile ஆர் மெட்டஃபர். simile கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். லைக் அஸ்ன்ற மாதிரி அந்த கம்பாரிசன்ல இந்த 2 வேர்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா simile இல்லைன்னா மெட்டஃபர். அண்ட் allusion அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயத்திலயும் ஃபோர்த் போயத்திலயும் biblical allusion இருக்கு. dust thou art to dust returnest அப்படின்னு வந்தா biblical allusion. In addition to this you can write in the Genesis 3rd chapter 19th line அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி இதே போயத்துல இன்னொரு biblical allusion இருக்கு. ஃபோர்த் போயத்துல பார்த்தாலும் ஒரு அதாவது riddle பார்த்தோம் இல்லையா, God man அப்படின்ற வர்ற அந்த riddle வந்து biblical allusion. இது வந்து எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு அப்படி ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு எழுதுறது அடிஷனல் பாயிண்ட் தான். அந்த biblical allusion எழுதுனா போதும். ஆனா ஃபிஃப்த் போயத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா லிட்டரரி allusion. சாமுவல் டெய்லர் கோல்ரிச்சோட The Rime of the Ancient Mariner போயத்துல இருந்து வந்தது. இதை மட்டும் எழுதினாலே நீங்க போதும். அடுத்து ரைமிங் பேட்டர்ன் இல்லைன்னா ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் போயத்திலையும் 6th போயத்திலையும் மட்டும்தான் ஏவி ஏவி அப்படின்ற ரைம் பேட்டர்ன் இருக்கு. இதுல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கலாம். அது ஈஸியா நீங்க லொகேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஈவன் the last student of the class will be able to score 3 marks from this part. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க இந்த பார்ட். இதுல அப்ரிசியேஷன் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் 55 to 60ல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. வாட் டஸ் த வேர்ட் யூ ரெஃபர் டு, இல்லைன்னா வாட் டஸ் த வேர்ட் ஹீ ரெஃபர் டு ஆர் ஐ ரெஃபர் டு இட் ரெஃபர் டு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ செகண்ட் போயத்துல யூ வருது. அதே மாதிரி ஃபோர்த் போயம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லயும் யூ வருது. செகண்ட் போயத்துல யூ யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மென் அண்ட் ஜெனரல். அதே மாதிரி ஃபோர்த் போயம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருந்து யூன்னு கேட்டாலே நீங்க பிளைண்டா வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னு எழுதிடலாம். அதே மாதிரி ஐ அப்படின்ற வேர்டு வந்து தேர்ட் போயத்துல வருது. நாய்ஸ்லெஸ் பேஷன் ஸ்பைடர்ல வருது. அதே மாதிரி ஐ அப்படின்றது ஃபிஃப்த் போயத்திலையும் 6th போயத்திலையும் வருது. ஸோ இங்க வந்து வெறும் பொயட் அப்படின்னு எழுதக்கூடாது. பொயட் யாரு அப்படின்றத எழுதணும். இப்போ ஃபிஃப்த் போயம் ஐ அப்படி அந்த போயத்துல இருந்து வர்ற ஐ அப்படின்னா நீங்க வந்து இந்த பொயட் DH லாரன்ஸ் அப்படின்னு எழுத வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஹீ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 6th போயத்துல ஹீன்றது அந்த எனிமி சோல்ஜர் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இதையும் நீங்க போயம் வைஸா என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ் இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் யாரை குறிக்குதோ அப்படின்னு எழுதி வச்சு படிச்சீங்கன்னா you'll be able to score full mark in appreciation part. Then we have ERC. 3 questions will be there. You have to write only 2 questions. இப்போ நம்ம அப்ரிசியேஷனுக்கு வந்து லைன்ஸ் எல்லாம் எழுதி வச்சு படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் எழுதி வச்சு படிச்சிருந்தோம்னா டெஃபினட்டா நீங்க வந்து ERC வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதுல 2 மார்க்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த போயம் இந்த எக்ஸ்ட்ராக்டட் லைன்ஸ் வந்து எந்த போயத்துல இருந்து வந்திருக்கு, யார் எழுதுனது அப்படின்னு எழுதினாலே போதும். will be able to score 2 marks. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்ட். நீங்க வந்து ஃபுல் போயத்தோட டீடைல்ஸ் ஃபுல்லா அங்க எழுதியே வைக்க
கூடாது. அந்த எக்ஸ்ட்ராக்டட் லைன்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்றத மட்டும் நீங்க எலாபரேட் பண்ணி எழுதணும். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இஸ் பேராகிராஃப் ரைட்டிங் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் த போயம். நான் ப்ரோஸ்க்கு என்ன சொன்னேன்னா அதே மாதிரி தான். ஈவன் தோ உங்களுக்கு 6 poemsோட டீடைல்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 poems கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இங்கேயும் அப்படிதான். நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்டட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இன் அடிஷன் அவரே எழுதின வேற போயத்துல இருந்து ஏதாவது லைன்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளா தெரிஞ்சிச்சுன்னா அதை ரெலவெண்டாவும் இருக்கணும், சூட்டபிளா இருக்கணும், அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்க வந்து நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இங்கிலீஷ் அப்படின்றது வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு, இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிறைய மார்க் வாங்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இல்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈவன் த லாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கிளாஸ் வில் பி ஏபிள் டு ஸ்கோர் above 60. ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு ஃபர்ஸ்ட் பேப்பரை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெரி குட் மார்க். நவ் லெட் us see what are there in second paper. As you all know, in second paper you are going to write only for 80 marks. 80 marks இதுல பாத்தீங்கன்னா 6 sections இருக்கு. இந்த 6 sectionsல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது சப்ளிமெண்டரி ரீடர். இந்த சப்ளிமெண்டரி ரீடருக்கு வந்து 25 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 25 மார்க்ஸையும் நம்ம அப்படி ஃபுல்லா மார்க் வாங்குறதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் லாஸ்ட் சென்டென்ஸ் 6 சென்டென்சஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸை வந்து நீங்க வந்து மாத்தக்கூடாது. இடையில இருக்கிற அந்த 4 சென்டென்சஸ் மட்டும் லாஜிக்கல் ஆர்டர்ல சீக்வன்ஷியலா அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மெத்தட்ல பண்ணீங்கன்னா நீங்க வந்து மார்க்கை லூஸ் பண்ணவே மாட்டீங்க. 5 மார்க்ஸ் அழகா எடுத்துடலாம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஸ்டோரி மேப் வச்சு படிச்சீங்கன்னா அடுத்து வர சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 5 questions will be there. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் எப்படி மீனிங்ஸ்க்கு சொன்னேனோ அதே மாதிரி தான். ஸ்ட்ரைட் அவே டோன்ட் கோ ஃபார் த ஆப்ஷன்ஸ். கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, எந்த லெசன் இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்க நினைக்கிற ஆன்சரும் அதுல ஆப்ஷன்ல இருக்கிறதும் கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இதுலயும் 5 மார்க்ஸ் கண்டிப்பா வாங்கிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அன்னோன் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுப்பாங்க. ஆனா செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 7 சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து தான் பேசேஜ் கொடுப்பாங்க. அது கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அந்த கொடுத்திருக்க பேசேஜை ரிலேட் பண்ணி தான் இருக்கணும்ன்றது இல்ல. நீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்டோரிஸை படிச்சிருக்கிறதுனால உங்களோட நாலேஜ் ஆஃப் அந்த ஸ்டோரியை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த பேசேஜை ரீட் பண்ண உடனே என்டையர் ஸ்டோரியை ரீகால் பண்ணிடுங்க. ரீகால் பண்ணி அந்த பேசேஜை கொடுத்திருக்க பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்க்கு போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். அடுத்து இதே சப்ளிமெண்டரி ரீடர்ல செக்ஷன் ஏல 4th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்ல இதுல வந்து ப்ரோஸ்ல கொடுத்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து 1 சூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க either or அப்படின்ற. அப்போ ஒரு டேஞ்சர் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா சப்போஸ் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம். இன் 2008ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஸ்ஏ வந்து சாட்டிஸ்பாக்டரியா பிரசன்ட் பண்ண முடியல. சோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் 6 ஸ்டோரிஸ்க்கு நீங்க வந்து எஸ்ஏ எழுதுற மாதிரி நீங்க ரெடியா ஆயிக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 எஸ்ஏஸாவது நீங்க ரெடியா இருந்துக்கணும். இதுல இருக்கிற ஹிண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்டோரிய தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நல்லா அழகா பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு கைடன்ஸ்க்காக கொடுத்தது தான். ஸோ செக்ஷன் ஏல 25 மார்க்ஸுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 24 மார்க்ஸ். எஸ்ஏல மட்டும்தான் 1 மார்க் ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி ஸ்கில்ஸையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டடி ஸ்கில்ஸையும் நம்மளோட கிராமர் நாலேஜையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டடி ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா 11th டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையும் 12th டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு, ஒரு பார்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நியர்லி 12 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். இந்த 12 கொஸ்டின்ஸையும் நீங்க நல்லா தரவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ரைட் வெல். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிஸ்டேக் பண்ற கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆத்தர்ஸ் நேம் அஸ் ஃபவுண்ட் இன் லைப்ரரி கேட்டலாக்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 ஆத்தர்ஸோட நேம் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா 2 ஆத்தர்ஸோட நேமையும் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி லைப்ரரி கேட்டலாக்ல பாக்குறோமோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நேம ஃபர்ஸ்டாவும் ஃபர்ஸ்ட் நேம செகண்டாவும் வச்சு எழுதி நடுவுல கமா போடணும். நிறைய பேர் வந்து கமா போட மறந்துடுவாங்க. அடுத்து 2 ஆத்தர்ஸோட நேமையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு
எழுதுனதுக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். இதையும் மறந்துடுவாங்க. இஃப் யூ ஃபெயில் டு புட் கமா அப்படின்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இஃப் த நேம்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்டு ஆல்பபெட்டிக்கலி அப்படின்னா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னெசரியா மார்க்கை லூஸ் பண்ண வேண்டாம். இந்த மெத்தட்ல நீங்க வந்து எழுதுனீங்கனாலே போதும். இந்த பார்ட்டை வந்து யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 10. இன்னும் அடுத்த லெசன்ஸ்ல எல்லாம் இருக்கு. 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன் எல்லாத்துலயுமே கிளீஷே அப்படின்ற வேர்டு இருக்கு, யூஃபிமிசம் அப்படின்றதெல்லாம் இருக்கு, ஓபிஏசி அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பார்ட்ல தான் வரும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 10th வரைக்கும் படிச்ச கிராமர் ஐட்டத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு 5 சென்டென்சஸ் கொடுப்பாங்க. ஸ்பாட் த எரர். ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ த சென்டென்சஸ். இதுல என்ன மாதிரி எரர்ஸ் எல்லாம் அப்படி கொடுப்பாங்கன்னா 10th வரை நீங்க படிச்சிருப்பீங்க. யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், அப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன மிஸ்டேக் அந்த சென்டென்சஸ் இருக்கு உங்க நாலேஜை வச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும்னா அந்த ப்ரீவியஸ் இயர் 27 கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. லெசன் நம்பர் 6க்கு பின்னாடியும் வந்து இந்த மாதிரி எரர் உள்ள சென்டென்சஸ் பிராக்டிஸ்க்காக கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்துட்டாலே போதும். 5 மார்க்ஸ் வந்து ஈஸியா எடுத்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங். சம்மரி ரைட்டிங் இது வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சம்மரி ரைட்டிங்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கேட்பாங்க, எப்படி இதுல வந்து 5 மார்க்ஸ் வாங்குறது இல்ல 4 மார்க்ஸ் வாங்குறது எப்படி அப்படின்றத கேட்பாங்க. ஃபார்மேட் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது யூ ஹாவ் டு கிவ் அ டைட்டில். ஃபார் டைட்டில் 1 மார்க் வில் பி கிவன். அப்புறம் ரஃப் டிராஃப்ட் அண்ட் ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். கீழே வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் டிராஃப்ட்னு எழுதணும். இந்த ஃபார்மேட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஆனா ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் மெத்தட்ஸ். யூ ஹாவ் டு கோ த்ரூ த பேசேஜ். நல்ல பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அங்க எங்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க, கொட்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் யூ ஜஸ்ட் லீவ் தம் அவுட். அதெல்லாம் விட்டுறணும். அடுத்து இதுக்கு வந்து நல்ல ஒரு சம்மரி ரைட்டிங் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11 டெக்ஸ்ட் புக்லயும் ஸ்டாண்டர்ட் 12 டெக்ஸ்ட் புக்லயும் பேஜ் நம்பர் 168 in both the books சேம் பேஜ் நம்பர். அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. எப்படி அதை எழுதணும் அப்படின்ற மெத்தடும் கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து பார்த்தாலே போதும். you'll be able to score full mark. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன். அது லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருப்பாங்க. நீங்க you have to write a covering letter along with the curriculum vitae. இந்த சிவி எழுதுறது, அந்த லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஸ்டாண்டர்ட் 11 டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 209ல அழகா ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பங்க்சுவேஷன் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எழுதணும், மார்ஜின் பக்கத்துல என்னெல்லாம் வரணும் எல்லாமே இருக்குது. இதை நீங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சு எழுதுனீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம, ஈவன் சிங்கிள் பங்க்சுவேஷன் மார்க் இல்ல மிஸ்டேக் இல்லாம எழுதுனீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஃபுல் மார்க் இன் திஸ் செக்ஷன். சம்மரி ரைட்டிங்லயும் ஃபுல் மார்க் வாங்கலாம், லெட்டர் ரைட்டிங்லயும் ஃபுல் மார்க் வாங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்கில் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் லெக்சிக்கல் அது செக்ஷன், அடுத்த செக்ஷன் அது நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸ் அண்ட் ரோடு மேப். நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸ்னா ஒண்ணும் இல்லை, நம்ம பேசும்போது கேஷுவலா பேசும்போது சில சவுண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அப்படின்னு கொடுப்போம். அந்த சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு போனஸ் மார்க் மாதிரி. என்ன எழுதினாலும் 2 மார்க் கிடைச்சிடும். இதுல வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பிளாங்க்ல எழுதிருங்க. அடுத்து ER போட்டு எழுதுறது, இல்லைன்னா UH போட்டு எழுதுனா போதும். இதுல 3ல ஏதாவது 2 எழுதினாலே சரி 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து ரோடு மேப், அதாவது கிவிங் டைரக்ஷன். ஒரு மேப் கொடுத்திருப்பாங்க. அந்த மேப்பை கைடன்ஸா வச்சுட்டு நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கற மாதிரி, டைரக்ஷன் கொடுக்கற மாதிரி அங்கங்க வந்து லேண்ட்மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் உங்களோட ரெஸ்பான்சஸ்ல வர்ற மாதிரி இருக்கணும். 3 ரெஸ்பான்சஸ் தான் எழுத போறீங்க, 3 மார்க் கொஸ்டின். அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் உங்க சென்டென்சஸ்ல கவர் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு எழுதிருவோம். டர்ன் லெஃப்ட்னு போட்டு இந்த சைட்ல இந்த ஹோட்டல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சென்டென்சஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. லேண்ட்மார்க்ஸ் கவர் பண்ணி எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்லயும் 2 and 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் என்ன அப்படின்னா 2 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராவர்ப் அண்ட் எக்ஸ்பான்ஷன். நீங்க ஏற்கனவே தமிழ்ல வந்து செகண்ட் பேப்பர்ல நிறைய ப்ராவர்ப்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ராவர்ப் நிறைய படிச்சு வச்சிருக்க நாலேஜே இதுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு ப்ராவர்ப்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு சைடு எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த லேட் ப்ளூமர்ஸ்க்கு வந்து சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் தமிழ்ல படிக்கிறதுனால
இதை வந்து ஐடென்டிஃபை பண்றது மேபி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அகைன் அண்ட் அகைன் கோ த்ரூ பண்ணுங்க. தமிழ்ல படிக்கும் போது இதுக்கு என்ன தமிழ்ல மீனிங் படிச்சோம் அப்படின்றத நீங்க நல்லா ரீகால் பண்ணீங்கனாலே உங்களால இந்த எக்ஸ்பான்ஷனை வச்சு நீங்க மேட்ச் பண்ண முடியும். இதுலயும் 5 மார்க்ஸ். இதுக்கு நல்ல ஃபுல் மார்க் வாங்கணும்னா அந்த 27 கொஸ்டின் பேப்பர்ஸ் திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னாலே போதும். சோ அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா ஸ்லோகன், ப்ராடக்ட் அண்ட் ஸ்லோகன். இது வந்து நம்ம நிறைய டிவிலேயே பார்ப்போம், நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ் பார்ப்போம். இது தவிர நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல 6th லெசன்ல பின்னாடி கொடுத்திருக்காங்க, நிறைய ஸ்லோகன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்க. 27 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற ஸ்லோகன்ஸையும் ப்ராடக்ட்ஸையும் ஃபெமிலரைஸ் பண்ணினாலே நீங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் இதுல ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கிரியேட்டிவ் ரைட்டிங். இது வந்து உங்களோட கிரியேட்டிவ் ரைட்டிங்கை டெஸ்ட் பண்ற மாதிரி ஜெனரல் எஸ்ஸேஸ் இருக்கும். இது வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டாபிக் கொடுத்தாலும் நீங்க வந்து ஆன் த ஸ்பாட்ல யோசித்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம லேட் ப்ளூமர்ஸ், அந்த தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 எஸ்ஸேஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வித் கொட்டேஷன்ஸ், நல்ல நீட் பிரசன்டேஷன் கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்களாலே உங்களுக்கு செகண்ட் பேப்பர்லயும் அபவ் 70 மார்க்ஸ் எடுக்கலாம். எல்லாருமே எடுக்கலாம், நாட் ஓன்லி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். வெற்றி நிச்சயம் இந்த ப்ரோக்ராம்ல நாங்க சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து மாணவர்களும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.